நம்பரை பார்த்தோன்னே கால் பண்ணுறேன்ட்டு ஓடிடாதீங்க. என்னென்ன கையில் வச்சுட்டு பேசணும், என்னென்ன கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு போங்க. ஹாய்மா, இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இது ஒரு 4 பேத்துக்கு யூஸ் ஆகும். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா மட்டும்தான் இதை பார்த்துட்டு 4 பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதலமைச்சரின் உதவி மையம்னு சொல்லி இன்னும் செயல்பட்டுருக்கு. இதில் எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாதனால இந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் மகளிர் உரிமை தொகைக்கு யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொரு முகாம்லேயும் போய் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு பணம் வரல. என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசினேன். ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினாங்க. என்னோடய ஃபார்ம் என்ன நிலமையில இருக்குது அப்படின்றத எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃபார்ம் கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்களாமா, அந்த மாதிரி நம்பர் இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு நம்பரும் இல்லைன்னு சொன்னதுனால எனக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. நான் பண்ண சொல்லிட்டேன். நான் பேசி ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 5000 ரூபா கொடுத்தாங்க இல்லைங்களா கலைஞர், சரி மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க இல்லைங்களா, அது வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. நான் திருப்பி கால் பண்ணி நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி ரீஅப்ளிகேஷன் பண்ணதுக்கு எனக்கு எந்த ஒரு ஓடிபியும் வரல, எனக்கு அமௌண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு நம்பரும் ஃபோன் நம்பரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லவும் எனக்கு செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகலை, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ரிஜெக்ட் ஆகிருந்தால் திருப்பி நம்ம ரீஅப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் ப்ராசஸிங்கில் இருக்கிறனால நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு ஃபார்ம் போச்சா போகலையா அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருந்தால் திருப்பி அவங்களே ரீஅப்ளிகேஷன் பண்ணிக்கட்டுமான்னு கேட்பாங்க. இல்லை ப்ராசஸிங்கில் இருக்குன்னா சொல்லுவாங்க. என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் நம்பரை கமெண்ட்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நான் வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா மேலேயே நான் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் எடுத்து பேசிட மாட்டாங்க. நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நிறையா குறையெல்லாம் அவங்களோட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த நம்பரில் நம்ம பேச முடியும். நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்போ 10 நிமிஷத்தில் நம்பர் எனக்கு கிடச்சி நான் பேசிட்டேன். 2வது கூப்பிட்டப்போ அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு. விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபார்ம் என்ன நிலமையில இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பேசுனதோடு இல்லாமல் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெரியப்படுத்துங்க. இதை பார்த்து 4 பேர் கூப்பிட்டு பேசுவாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நீங்கள் எந்த ஃபார்மில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக இந்த டீட்டெயில் கேட்பாங்க. எனக்கு ரேஷன் கார்டு மட்டும்தான் கேட்டாங்க. நான் சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் சேர்த்து கேட்டாங்களாமா. யார்கிட்டையும் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. இங்கேருந்து எந்த ஒரு ஓடிபியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அதில் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கேட்கல, உங்களையும் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்பி ஃபோன் பண்ணுங்கள். இது நம்ம வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்கும் யூஸ் ஆகும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய லைக்ஸ்க்காகவோ இல்லை கமெண்ட்ஸ்க்காகவோ நான் கேட்கல. இது எல்லாத்துக்கும் தெரியணும். என்ன மாதிரி நிறையா பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இது நான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறதுக்கு காரணம். இது என்னோடய கையில் இல்லை, நீங்கள் கொண்டு போய் சேருங்க. 1100 அந்த நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம கால் அட்டன் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை த்ரூ சனிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபார்ம் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா, இல்லை எனக்கு ₹1 பணம் வரலையா, இல்லை பணமே வரலையா என்னன்றதை தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ரீஅப்ளிகேஷன் பண்ணிடட்டுமான்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால் தெளிவாக பேசுங்க.